தூக்கம். சிறுகதை. ஜலஜா சாஸ்திரி பவனில் வேலை செய்யக்கூடிய, அங்கு பலவிதமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. லஞ்சம் வாங்குவதற்கு ஏற்ப டேபிளுக்கு அடியில் கையை நீட்டக்கூடிய இடமும் அந்த. ஆனால் அவள் இதுவரை கையை நீட்டியதும் இல்லை, கையில் கரை பட்டதும் இல்லை. இப்படி இருந்த இந்த ஜலஜாக்கு அங்கேருந்து அலுவலகத்திலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் 8 மணி ஆகிடும். அதுக்கு மேலே இரவு டிஃபன் செய்கிறதா சமையல் செய்கிறதா என்பது பெரிய விஷயம். சாப்பாடுன்னு சொல்லிட்டா மாமியார் அவ்வளோதான், இவளுக்கு என்ன செய்வதுன்னே தோணாது. உடம்பெல்லாம் ஒரு வலி, என்ன வலி, அப்படிப்பட்ட வலி இருக்கும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமாக ஏதாவது தோசையை சுட்டு 2 விதமான சட்னியை செய்யலான்னு நினைக்கும்போது, மாமி வேண்டாம் வேண்டாம், இன்றைக்கி இருக்கவே இருக்குது சம்பாரவை, அதை நல்லா கிச்சடி பண்ணிடு என்று சொன்னதும் அவள் அதற்கு தேவையான பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, சின்ன சின்ன இத்தியாதிகள் எல்லாம் தயார் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கார சட்னி, வெள்ளை சட்னி, சாம்பார் சட்னின்ற மாதிரி விதவிதமான சட்னிகள் செய்கிறதுக்கு போதும் ஆகிடும். சூடாக காஃபியோடு கொண்டு வந்து ஹோட்டலில் எப்படி சர்வர் செய்வாரோ அதுபோல் கொண்டு வந்து மாமியார் இடத்தில் வைக்க, கணவனும் அப்பொழுதுதான் வேலையிலிருந்து திரும்பி இருந்தான். அவருக்கும் டிஃபனை வைத்துவிட்டு அவள் சாப்பிட்டு படுப்பதற்குள் மணி 10:30 11 மணி ஆகிவிடும். அதற்கு மேல் அடுத்த நாளுக்கு தேவையான ஃபைல்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவள் படுக்க 12. காலையில் எழுந்து வாசல் தெளித்து பூஜையை தொடங்கி இப்படி ஒவ்வொரு நாளும் செல்லும் பொழுது 3 வருடங்கள் ஓடிவிடும். அதில் அவளுக்கு அதிகமான ஆசையோ பெருமையோ எதுவுமே இல்லை. வேலை செய்கிறோம், கை நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் என்ற தெம்பும் கிடையாது. திருமணம் ஆயிடுச்சு, கணவனோடு 4 இடத்துக்கு போனோம் வந்தோம், அந்த சந்தோஷமும் கிடையாது. ஏதோ 30 வருஷம் வாழ்ந்தவங்களை போல வாழ ஆரம்பித்தாள். அன்று இரவு கணவன் பிருத்தியுமன், ஜலஜா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா என்று அவன் உரைத்ததும், பாருங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சிய கெஞ்சல் அவனுடைய முகமே வாடிய. சரி நல்லா தூங்கு, அப்புறமா நம்ம பார்க்கலாம் என்று அவன் கூறியது அவள் மனதிற்கு லேசாக வலித்தது. அவள் வீட்டிலும் சரி, கணவனையும் சரி, அலுவலகத்தையும் சரி பொம்மரம் போல சுழன்று அவரவர் மனதிற்கு ஏற்ப நடந்து கொண்டே அவளுடைய காலம் ஓடிவிடுமோ என்ற அச்சம் இருந்தது. ஆனால் கணவனின் அன்பான பார்வையையும் ஏற்க முடியவில்லை, இரவினுடைய அழகையும் ரசிக்க முடியாமல் அவள் கடந்து தவித்தாள். அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் இந்திராணியினுடைய தோழி, என்னம்மா உன் மருமக செய்தி எதுவும் சொல்லலையா என்று அக்கப்போர் தொடங்கியது. அதை மருமகளிடத்திலே கொண்டு வந்து சொன்னாள். ஜலஜா, போகிற இடத்துலலாம் இப்போ இப்படி என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, நான் என்னம்மா பண்ணுறது, வந்தம்மா செய்தம்மான்னு இல்லாமல் காலாகாலத்தில் அவங்களுக்கு நேரம் இருக்கும்போது குழந்தை பெற்றுப்பாங்க, இதையெல்லாமா கேட்பது என்ற பெருந்தன்மையுடன் தான் அவள் பேசினாலும் அவள் முகத்திலும் எங்கோ ஒரு ஏக்கமானது பேச்சில் தடை. கணவனுக்கும் அலுவலகத்தில் என்னடா 3 வருஷம் ஆயிடுச்சு என்ன அப்படி என்று கேட்கும் பொழுது அவனுடைய நெருங்கிய நண்பனான கதிரிடத்தில், இல்லடா எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலடா என்று அவன் பேச்சு முழுங்கினான். என்னதான்டா நடக்குது உள்ள சொல்லண்டா என்று கேட்டதும் இல்லை அவள் தூங்கணும் இதை தாண்டா சொல்கிறேன். அதுக்கு என்ன பேஷ் பண்ணிட்டா போச்சு, என்னது பண்ணுறது, நீ 1 வாரம் என்ன பண்ணுறேன்னா குழு மணாலிக்கு போ, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க 2 பேரும், அதுக்கப்புறம் பாரு. டேய் அம்மாவை விட்டுட்டு எப்படி, உன் அம்மாவுக்கு என்ன பண்ணுறது, உன் அக்காவை கொண்டு வந்து விடு. எங்கள் அக்காவா வருவாளா, கண்டிப்பாக கூப்பிட்டு பாரு வருவா என்றதும் தொலைபேசியில் அக்காவிடத்தில் கேட்டான். அக்கா 1 வாரம் நான் குழு மணாலி போகிறேன், நீ வீட்டுக்கு வந்து இருக்க முடியுமா என்று கேட்டதும் வருஷா முகத்தில் பிரகாசம், டேய் தம்பி உண்மையாடா சொல்கிற, இந்த நரகத்திலேருந்து அம்மா வீட்டுக்கு எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்தாண்டா, நீ யா கூப்பிட்டுட்ட, உடனே வந்துடுறேன்டா என்று அவள் பேச்சில் பதப்படப்பும் அவள் குரலில் தென்பட்ட ஒரு சந்தோஷமும், ஓ ஜலஜா போல தான் அக்காவும் வீட்டிற்கு வந்து அம்மாவிடத்திலே, அம்மா நான் குழு மணாலி சென்று வரலாம் என்று இருக்கிறேன் என்று கூறி, அப்படியா நீ போ ஆனால் என்று அவள் முகத்திலே லேசான ஒரு படபடப்பு தெரிஞ்சது. அம்மா பயப்படாதம்மா, உன்னை கவனிக்க அக்கா வர்ஷா வரானா.
என்னடா சொல்கிற? அவரா? அவள் 1008 காரணம் சொல்லுவாளே. அதெல்லாம் இல்லைம்மா, வர்றாம்மா அவோ என்று கூறியதும் மகளை பார்க்கப் போகிறோம் என்று சந்தோஷம் முகத்தில் தாண்டவமாட அடுத்த வாரம் இருவரும் குளுமணாலிக்கு பறந்தனர். குளுமணாலி ஹோட்டலில் 2 நாட்கள் ஜலஜா எழுந்திருக்கவே இல்லை. தூக்கம் தூக்கம் தூக்கம், அப்படிப்பட்ட ஒரு தூக்கம். அந்த தூக்கத்தில் இருந்து 3வது நாள், என்னங்க எங்கேயாவது வெளியே போகலாமா என்று அவளே வாய்விட்டு கூறினாள். அதன் பின்பு அவர்கள் இருக்கின்ற 3 நாட்களும் நன்றாக அனுபவித்து வாழ்க்கையில் அவர்கள் பேசாத ரகசியங்கள் அத்தனையும் பரிமாற்றிக்கொண்டனர். அந்த ஒரு தருணம் அவர்களுடைய வாழ்வில் கிடைத்த ஒரு அமுதமானது. அந்த வருஷத்தை மழை இப்படி பொழிந்து இடத்திற்கு ஏற்ப நிறம் மாறுமோ, அந்த இடத்தில் அவர்கள் அனுபவித்த அனுபவத்தை சொல்லி மாளாது. 1 வாரம் கழித்து அவர்கள் சென்னையில் இறங்கிய அம்மாவினுடைய முகத்தை பார்த்தான். அம்மாவினுடைய முகம் மகள் இருந்ததால் பிரகாசமாக இருந்தது. அக்காவின் முகத்திலோ அப்பா என்கின்ற அவள் முகத்திலும் ஒரு தெளிவு. மனைவி முகத்தில் சொல்லவே வேண்டாம். மாமியார் மருமகள் ஜலஜாவை பார்த்தாள். ஏண்டிம்மா, உன் முகத்தில் இவ்வளவு அழகு தெரியுது, என்ன குளுமணாலி போயிட்டு வந்த சந்தோஷமோ என்று இந்திராணி கேட்டதும், அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தந்த, வேறு ஒன்றும் இல்லை. ஆக எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கம் மன அமைதியை தந்தது. அவளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு தூக்கம் அவசியம் என்பதும் மூவருமே புரிந்து கொண்டனர். அதன் பின்பு கேட்க வேண்டுமா என்ன? தூக்கத்திற்கு என்று நேரம் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் அனைவருமே வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொண்டனர். சில மாதங்கள் கழித்து அவள் இனிப்பான செய்தியை தன்னுடைய கணவனிடத்தில் கூறினாள். இந்திராணிக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இறைவனிடத்தில் தான் வைத்த பிரார்த்தனை நிறைவேறியதே என்ற சந்தோஷம். ஜலஜாவிற்கோ ஆஹா, தானும் தாயாகி விட்டோமே என்ற மகிழ்ச்சி. அவள் முகத்திலே 1000 தாமரை கொட்டியது போல ஒரு அழகு தெரிந்தது. நன்றி, வணக்கம்.